வெல்கம் டு 7 minutes series. இந்த சீரீஸ்ல எல்லா கான்செப்டையும் 7 நிமிஷத்துக்குள்ள படிக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான மோட்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்றதை டீடைல்டா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் ஆன் அ லெவல்டு ரோடு. ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க்கா கன்சிடர் பண்ணக்கூடிய இந்த ஆன்சரை இப்போ நம்ம கான்செப்ஷுவலைஸ் ரொம்ப சிம்பிளா முடிக்க போறோம். இப்போ எனக்கு வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிளாட் ரோடு, அதாவது ஒரு நேரான ரோட்ல இந்த ஒரு வெஹிக்கிள் போகும்போது இந்த வெஹிக்கிள்ல வந்து என்ன மாதிரி ஃபோர்ஸ் இருக்கும்? ஒன்று நார்மல் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg. இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு அப்படின்னு சொல்லும்போது அதில் எந்த ஒரு ஃபோர்ஸுமே இருக்காது. இந்த நார்மல் ஃபோர்ஸும் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது. அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இந்த வெஹிக்கிள் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும், வேற எந்த ஃபோர்ஸுமே இருக்காது. இப்போ இதே இடத்துல இந்த காரு, இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு டேர்ன் எடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பேச போகிறோம். ஸோ நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து வெலாசிட்டி v அப்படின்ற இடத்துல மூவ் ஆகுது. ஒரு சர்க்குலர் டேர்ன் சொல்லும் போது ஆப்வியஸ்லி அங்கே ரேடியஸ் r அப்படின்றதும் அந்த இடத்துல வரப்போகுது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ஃபோர்ஸை பற்றியும் நம்ம பேசியிருக்கிறோம் இல்லையா? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்க்குலர் மோஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபோர்ஸாக நம்ம பார்த்துருக்கிறோம். 7 minute சீரீஸில் அதை டிஸ்கஸும் பண்ணியிருக்கோம். அப்போ என்னுடைய சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். சீக்கிங் டுவர்ட்ஸ் சென்டர், சீக்கிங் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சென்டர் சீக்கிங் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். சென்டர் சீக்கிங் ஃபோர்ஸ். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோர்ஸ் வந்து சென்டரை நோக்கி தான் இருக்க போகுது. அப்போ அதில் இருக்கக்கூடிய அக்சலரேஷன் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? v² r அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம், அந்த சென்ட்ரிபிட்டல் அக்சலரேஷன். அப்போ இந்த இடத்துல ஒரு வெஹிக்கிள் வந்து ஒரு சர்க்குலர் மோஷன் அட்டைன் பண்ணும்போது அதில் வெலாசிட்டி இருக்கும், ரேடியஸ் r இருக்கும். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம பேசணும்னா ரொம்ப சிம்பிள். fs which is equal to m times of a. ஏவை நம்ம இப்போ தான் சொல்லியிருக்கோம் v² r. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஃபோர்ஸாக இருக்க போகுது அந்த வெஹிக்கிளில். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குது. ஒன்று நார்மல் ஃபோர்ஸ், இன்னொன்று டவுன்வர்ட் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் which makes the object to move in a circular path. இதுதான். And also we know that fs which is equal to mu s n அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப தெளிவாக நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த n அப்படின்றது என்னன்னா mg அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். பிகாஸ் நார்மல் அண்ட் mg they both are equal and opposite. அப்போ mu s mg. அப்போ இந்த fs அப்படின்றத நம்ம சொல்லலாம் mv² by r இந்த term which is mu s mg இல்லையா? அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ரெண்டுமே, அதாவது இந்த மியூஎஸ் அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் எங்க இருக்கு? அந்த டயருக்கும் அந்த ரோடுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து இன்னும் சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு, எனக்கு வந்து ஸ்மூத்தான சர்ஃபேஸ் ஒரு டயர் இருக்குன்னா அதனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்க போகுது இல்லையா? அதனுடைய கோஎஃபிஷியன்ட் அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர், அந்த ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே வந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸ் ஒரு டயர் போகும்போது அது ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். இப்போ கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் நமக்கு வந்து பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பேசணும்னா இந்த மியூஎஸ் இந்த ஆர் கீழே வந்துடுது விச் இஸ் v² by m போயிடுச்சு இல்லை? அப்போ rg அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த மியூஎஸ் அப்படின்றது அந்த ஃப்ரிக்ஷன், அந்த கோஎஃபிஷியன்ட் இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு 2 கண்டிஷன் இருக்கு. ஒன்று வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லையா, இன்னொன்று வந்து கிரேட்டர் தென். அப்போ என்னுடைய சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த ஃப்ரிக்ஷனை விட குறைவாக இருக்கும் பொழுது இது வந்து சேஃப் டர்ன், ஆப்ஜெக்ட் வந்து சேஃபாக டர்ன் பண்ண முடியும், ஸ்கிட் ஆகாது. அப்போ இதை யார் தீர்மானிக்கிறா அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட் தான் ரொம்ப முக்கியமாக தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம். அப்போ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அந்த வெஹிக்கிளுடைய வெலாசிட்டி. இதே வந்து என்னுடைய சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து இஸ் கிரேட்டர் தென் எனக்கு இந்த டேர்ம் அப்படின்னா அந்த வெஹிக்கிள் ஸ்கிட் ஆகிடும், அந்த வெஹிக்கிள் வந்து ஸ்கிட் ஆகிடும். அதனால தான் நம்ம டேர்ன் பண்ணும்போது ஒரு ஸ்பீட் லிமிட் வந்து எப்போவுமே வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. NHலலாம் போனோம் அப்படின்னா ஒரு பைபாஸில் போயிட்டுருக்கோம், நேஷனல் ஹைவேல போயிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல போகும்போது ஒரு டேர்ன் வருது. அந்த டேர்னில் வந்து 40 km/h, 50 km/h, 80 km/h அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்பீட் லிமிட் வந்து எதை டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்,
இந்த சென்ட்ரிபிட்டல் அக்சலரேஷனை டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஸ்பீட் லிமிட்டை வந்து செட் பண்ணுவாங்க. அந்த டயருக்கும் அந்த ரோடுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த கோஎஃபிஷியன்ட் தான் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதுக்கு மேலே ஸ்பீட் அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வெஹிக்கிள் அவுட்வேர்டில் போயிடும். அப்படியே அந்த பக்கம், அதாவது இப்படி இப்படி சுத்திட்டு இப்படி வருது இல்லையா, இப்படி வர்ற வெஹிக்கிள் என்ன ஆகிடும் அப்படின்னா அவுட்வேர்டு இப்படி போக ஆரம்பிச்சிடும். அப்படி போக அந்த சர்க்கிளுக்கு அவேல விழ ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸில் பார்ப்போம். அது அப்படி விழுறத அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்படி ஃப்ளாட் ரோடை வந்து இப்படி கொஞ்சம் இன்க்ளைண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு சர்டைன் ஆங்கிள். அப்போ வெஹிக்கிள் இப்படி போகிறது என்ன ஆகும், இப்படியே நின்றோம். அப்போது மேக்ஸிமம் ஆக்சிடென்ட்டை ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். ஸோ இது நமக்கு வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். பொறுமையாக பாருங்கள். டவுட் எது இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.